ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிங்கன்னா நிறைய கமல் சார் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதற்காகத்தான் நம்ம சேனலுடைய க்ரோத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன், லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா தக் லைஃப் பற்றி FICCI ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமல் சார் பேசினது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதாவது நம்ம அந்த ஈவெண்ட்டில் என்ன எக்ஸாக்டாக பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இது கவரேஜ் பண்ணல. அப்படி இருந்தாலும் 2-3 விஷயங்கள் தான் வந்துச்சு. பட் இப்போ தெளிவாக என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ சிலம்பரசனுக்கு பயங்கரமான ரோல், அவர் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம்ன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சுல, அது கிட்டத்தட்ட உண்மைதான் போல் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கமல் சாரே பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்பி தானே அவனை வர வழி இல்லைல்ல. ஸோ அப்படி என்ன நடந்துச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் இந்த படம் மணிரத்னம் எனக்கு சொல்லும் பொழுது மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ மல்டி ஸ்டாரருங்கிறப்ப நிறைய ஆர்டிஸ்ட்டு உள்ளே இந்த படத்து மூலமாக ஸ்டார் ஆக போகிறாங்க. அதை மூலமாக நான் ஒத்துக்கிட்டு தான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு நான் உள்ளே வந்தேன். எனக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த படத்தோடைய இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ்லேருந்து உள்ள ஒரு ஆள், மெயினான ஆள் இருக்காங்க. மலையாளத்தில் ஜோஜு ஜார்ஜ் இருக்கார். ஹிந்தியில் அந்த இவர் பேர் என்ன, மிர்சாப்பூர் சீரீஸில் நடித்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் தனித்துவ திறமையில் உள்ள ஒரு ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்டார்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். ஸோ நம்ம நினச்சதோட அதிகமாக இந்த படம் சவுண்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இப்போயே கொடுத்துருச்சு. ஸோ அதை தான் அவர் கமல் சார் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் கமல் சார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த அமெரிக்காவில் லீப் அப்படின்ற இடத்துல அந்த அமைப்போடு சேர்த்து வட அமெரிக்க கமல் ரசிகர்கள் உடைய நற்பணி, அவங்க ஆங்கில ஒரு கல்வி அப்படின்றதை தாண்டி ஒரு கோர்ஸ் மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், கோடை விடுமுறையில் சும்மா இருப்பாங்க பசங்களுக்கு, இங்கிலீஷ் நம்ம சொல்லிக் கொடுப்போன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்றே கமல் சார் இங்கிலீஷில் தான் இது பண்ணுறாரு. தமிழக மக்கள் மேலே நம்பிக்கை இது கிடையாது. அவர் தமிழக மக்களை இது பண்ணுறாரு, தமிழ் தானே கற்றுக் கொடுக்கணும், ஏன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் பெணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹே என்னடா அது அரசியலில் இருக்கிறப்ப தான் நல்லது செஞ்சால் ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அவர் டிஎம்கே கொஞ்சம் சாஞ்சு போயிட்டார், எதுவுமே பெருசாக ஆக்டிவாக இல்லை எம்என்எம் பொறுத்த வரைக்கும். இப்போயும் அவங்களுடைய ரசிகர்கள் பண்ணுற விஷயத்தையும் நியாயமாக பண்ண விட மாட்டீங்களே. ஏதோ ஆசைப்பட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப பண்ணிட்டு போட்டுமே, அதையும் குறை சொல்லி இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதனால் சில பேர் பயன்படுறாங்கிறப்ப அதுதானே முக்கியம். அதை விட்டு இன்னும் தமிழ் நீங்கள் ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க, இங்கிலீஷ் மட்டும் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது எந்த இடத்துலையும் நியாயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படிங்கிறதை நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த ஒரு கமெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்ன் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு 2002, ஆக்ஷன் த்ரில்லராக அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வெற்றி விழா அப்படின்ற படம் கமல் சாருக்கு 89லேயே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் சவால் விடுற அளவுக்கு ஒரு ஸ்டண்ட்டு, ஆக்ஷனு எல்லாமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம். அதெல்லாம் பார்க்காத வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலிவுட்டே நிறைய படம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு கமல் சார் அப்படிங்கிறது. ஆள வந்தான்லேருந்து கில் பில் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஹேராம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி கமல் சார்னாலே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அப்புறம் நாக் அஸ்வின் கல்கியை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா பார்ட் 2 ரிலீஸ் டிசம்பர் கூட ஆகலாம் அப்படின்ட்டார். என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கமல் சாருக்கு 2 படமாக தக் லைஃபு அப்புறம் கல்கியான்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிரபாஸோடைய கேரக்டர் ஃபஸ்ட் பார்ட்டில் ஒழுங்காகவே இல்லை, கமல் சாரோடைய கேரக்டர் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வந்துச்சு. அதாவது அஸ்வதம்மா அமிதாப் பச்சனை தான் நம்பி ரோல், தீபிகா படுகோன் நம்பி தான் ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க பிரபாஸ் அண்ட் கமல் சாரோடைய இது பார்ப்பீங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ அதற்கான இதுதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் டிசம்பரில் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டார். என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் புதுசாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துடைய டீமில் ஒரு வில்லனாக நடித்த ஒரு நபர், அவர் பிடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம வில்லன் கொடுத்துருக்காரு. உத்தம வில்லன்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான படம்.
அந்த படம் மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எடுக்கவே முடியாது. நான் ஒவ்வொரு தடவை அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் தோணுது எனக்கு லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருக்காரு. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது. அடுத்து பார்த்திபன் அவர்கள் தெலுங்கில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து புதிய பாதை படத்தில் கமல் சார் தான் வந்து அவர் வந்து ஸ்டோரி சொன்னாராம். கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான இருந்த காலகட்டம். பண்ணித்தரேன் ஷெடியூல் பண்ணி ஒரு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாராம். அப்போ பார்த்திபன் அவர்கள் வந்து பிஸி ஆகிட்டார் போல தெரியுது. அப்போ அதுக்கடுத்து பிடிக்கவும் இல்லையா கமல் சாரை. அதுக்கடுத்து புதிய பாதை வந்து அவரே நடிச்சிட்டார். அந்த உருவான விதம் பற்றி பேசியிருந்தார். சரியா? ஸோ இவ்வளோலாம் இருக்கா கமல் சாருக்கும் பார்த்திபனுக்கும் அந்த டைம்லேருந்தே ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து நார்மலான ஒரு பப்ளிக்கில் போய் யார் உங்களுக்கு பிடிக்கும் ரஜினியா கமலான்னு கேட்குறப்ப ரஜினி சார் எல்லாம் மறந்துடுவாங்க. பட் கமல் சார் அப்படி கிடையாது. என் பையன் வந்தும் போற்றி பாதுகாப்பான். ஏன்னா யாராலும் பாஷாவில் சிரட்டை பிடிச்சி போட்டுடலாம், இது பண்ணிடலாம். ஆனால் கமல் சார் மாதிரி குணாவில் ஒரு நடிக்கிறது அந்த மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது. ஹேராம்லாம் அது ஒரு கல்ட்டு, அதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசி நார்மலான ஒரு பப்ளிக்கு தெரிஞ்சது கூட எல்லாத்துக்கும் வந்து புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து வி சேகர் அவர்கள் குற்றச்சாட்டு கொடுத்துட்டே இருக்காரு. என்ன கமல் ரஜினிலாம் வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க, இப்போ அவங்க கூட நடித்த ராதிகா அம்மாவாக இருக்காங்க அப்படின்னோடனே பின்ன எப்படி இருப்பாங்க அவங்க ஹீரோயினோடைய? இப்போ ரஜினி கமலுக்குலாம் ஹீரோ முகம் இருக்குது. அவங்க என்ன தான் இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. பட் ஒரு ஹீரோயினாக ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் போட்டாங்க. இப்போ போய் ஹீரோயினாக 20 வயசு 30 வயசு கேரக்டருக்கு பண்ண முடியுமா? அதனால தான் அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க. இது கூட தெரியாமல் வி சேகர் எப்படி இந்த மாதிரி படம்லாம் எடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் குற்றம் ஒவ்வொரு இதுலையும் இப்போ சாட்டிகிட்டு இருக்கார் உட்காந்து. என்னடா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அவருக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி. சரி, அடுத்து சிபி மலையில் அப்படின்ற ஒரு டேரக்டர், மலையாள இயக்குனர். சும்மா 80ஸில் கொடி கட்டி பறந்த ஒரு இயக்குனர். 80ஸ்லேருந்து 2000 வரைக்கும் அவர் வந்து குணா படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்து தான். பட் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, 2022 ரிலீஸ் ஆச்சு, ஆசிஃப் அலி படம் ஒன்று. அதற்கு பேட்டிக்கு வந்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு அது தெரியாது, இப்போ தான் அந்த வீடியோ எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. ஸோ குணா படத்தை முதல் இயக்கக்கூடிய இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி மலையில் அவர் தான். ஸோ அவர் வந்து அப்படியே விலகிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் கமல் சார் கூட ஒரு பயங்கரமான ஒரு பெட்டுன்னு சொல்லலாம். அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க கமல் சாரை பற்றி. அதாவது நான் வந்து நீ எவ்வளோ நாள் தான் வீதியாக போய் பேசிகிட்டு இருப்பேன், யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அப்டேட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் யூடியூப் ஆரம்பிச்சேன்னாரு. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கே பயங்கரமாக இருந்தது. கமல் சார் ஒரு நாள் கிளினிக்கில் இருக்கும்போது ஆர்த்தோ டாக்டர்கிட்ட வந்திருந்தாராம். அப்போ டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் பேசிட்டுன்னு அவங்க ஆள் எல்லாமே என்னவது அதிகமாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் படிச்சுட்டு பேசுகிறீங்க, அவர் உடச்சி பேசுகிறாரு, உடச்சிட்டு, அதாவது அவருடைய எலும்பு உடச்சி நிறைய ஆர்த்தோ பார்த்துருக்காருல்ல, அதை வச்சு அவர் ரிலேட் பண்ணி பேசினார். அது ஒன்று. இன்னொன்று கருப்பழனியப்பன் சொல்லியிருப்பார், கமல் சாருக்கு ஒரு விஷயம் வந்து கூப்பிட்றாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கும். எல்லா இடங்களும் அவர் போய் எப்படி பேசுகிறாரோ அதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். மிருதகம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய பர்த்டேக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயபிரதா அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அதை வாசிச்சிருக்காரு. என்னங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க கேட்டதுக்கு, நான் என்னுடைய படத்தில் ஒரு இதில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாமே அவருக்கு வந்து தெரியுது எப்படி அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஞானசம்பந்தம் ஐயா பேசுனது நல்லா இருந்தது. அப்புறம் லோகேஷ் அவர்கள் ரீசெண்டான இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன அப்படின்னா ஒரு பைட்ஸ் மாதிரி கமல் சாரும் கார்த்தியும் ரொம்ப ஈகராக இருக்காங்களா அந்த சீக்குவலை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருக்காரு லோகேஷ். ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் பிக் பாஸ் 8 தமிழ் விஜய் டிவியில் விஜய் சேதுபதி முடிச்சு விட்டார். அடுத்து கலர்ஸ் தமிழில் அந்த 8 திருப்பி போட்டாங்க. ஒரு வேலும் பார்க்கல, 20 நாள் வந்து தூக்கிட்டாங்க. கலர்ஸ் டிவியில் இப்போ அந்த ஸ்லாட்டில் போடுறது இல்லை, ஏன்னா டிஆர்பியே இல்லை. ஏன்டா பிக் பாஸ் விஜய் டிவிலே டிஆர்பி இல்லை, அப்பயே மூடி விட்டாங்க. இப்போ கமல் சார் இல்லாமல் அடுத்த வருஷம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை, அது அவங்களோட தலைவலி. இருந்தாலும் இழுத்து மூடப்படுகிறதா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபடுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அடுத்து சந்திரஹாசன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. அது கமல் சார் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை விட யாரா ஃபேனு அப்படின்ற மாதிரி அவரே பேசியிருக்காராம். நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கதை சொல்லும்போது ஆர்கேஃபைல அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் போல தெரியுது. அப்போ வந்து நான் கமல் சாருடைய தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவர்கிட்ட. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஃபேனா, அப்போ நான் யாரா அப்படின்ற மாதிரி கேட்பாராம். ஸோ அந்தளவு கமல் சார் மேலே ஒரு பற்று. அவர் இறந்த நாள் இன்று. ஸோ அதை வந்து கமல் சார் ரொம்ப எமோஷ்னலாக அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். எமோஷ்னல் ட்வீட் வந்து போட்டிருந்தார். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.